ஆந்திர பிரதேசத்தில் இருக்கும் திருப்பதி வெங்கடேஸ்வரா சுவாமி கோயில் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுக்க பிரசித்தி பெற்றது. அதிலும் அங்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதம் இந்துக்களின் நம்பிக்கையால் கடல் கடந்து கூட அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆனால் கடவுளுக்கு படைக்கப்படும் அந்த பிரசாதத்திலேயே கலப்படம் என்கிற செய்தி ஆந்திராவை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி இருக்கிறது. அதிலும் நெய்க்கு பதிலாக மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டதாக வெளியான ஆய்வு முடிவுகள் இந்துக்களின் நம்பிக்கையை புண்படுத்திவிட்டதாக வெங்கடாச்சலபதியின் பக்தர்கள் கொந்தளிக்க தொடங்கி இருக்கின்றனர். இந்த பிரச்சனை எங்கு தொடங்கியது தெரியுமா? திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு ஒரு நாளைக்கு 50,000 முதல் 1,00,000 பக்தர்கள் வரை வந்து செல்கின்றனர். ஆண்டுக்கு 30 முதல் 40 மில்லியன் பக்தர்கள் வெங்கடாச்சலபதியை தரிசிப்பதாக கூறப்படுகிறது. இவர்களுக்கெல்லாம் பிரசாதமாக வழங்க நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் லட்டுகள் வரை உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதனை அங்கிருக்கும் திருப்பதி தேவஸ்தான போர்டு அறக்கட்டளை முன்னின்று செய்கிறது. ஆனால் ஜெகன்மோகன் ஆட்சியின் போது இந்த லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய் கொள்முதலுக்கான ஒப்பந்ததாரரை மாற்ற முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் வழக்கமாக நெய் வழங்கி வந்த கர்நாடக பால் கூட்டமைப்பான நந்தினி நிறுவனம் தேவஸ்தானம் கேட்ட விலைக்கு நெய் கொடுக்க மறுத்ததால் கொள்முதல் நிறுத்தப்பட்டது. அப்போது முதலே திருப்பதி லட்டின் தரம் குறித்து அவ்வப்போது விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. ஆனால் கடந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 42 நெய் ட்ரக்குகளை தரம் இல்லை என்கிற ஒரே காரணத்துக்காக திருப்பி அனுப்பியிருக்கிறது திருப்பதி தேவஸ்தானம் போர்டு. இந்த நிலையில்தான் ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்று மீண்டும் நந்தினி நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை வழங்கியது சந்திரபாபு தலைமையிலான தெலுங்கு தேசம் அரசு. ஆனால் இந்த விவகாரம் ஒப்பந்தத்தை கைமாற்றியதோடு முடியவில்லை. என்டிஏ கூட்டணி அரசின் முதல் 100 நாட்கள் நிறைவு கூட்டத்தின் போது பேசிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியின் போது திருப்பதியில் தயாரிக்கப்பட்ட லட்டுவில் தரம் குறைந்த பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாக விமர்சித்தார். இந்த விவகாரம் மாநிலம் முழுவதும் கடும் விவாதத்தை கிளப்பிய நிலையில்தான் நேற்று திருப்பதி லட்டை பரிசோதனை செய்த ஆய்வகத்தின் முடிவுகளை தெலுங்கு தேசம் அரசு வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது. செய்தியாளர்கள் முன் பேசிய அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரமண ரெட்டி தேசிய பால் பொருட்கள் மேம்பாட்டு ஆணையத்தின் ஆய்வக அறிக்கையை வெளியிட்டார். அதில் ஆய்வுக்கான பொருட்கள் ஜூலை 9ஆம் தேதி பெறப்பட்டு ஜூலை 16ஆம் தேதி முடிவுகள் வழங்கப்பட்டு இருக்கிறது. அதன்படி திருப்பதி வெங்கடேஸ்வரா கோயிலுக்காக தயாரித்த பிரசாத லட்டுவில் மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் ஆகியவை இருந்தது அம்பலத்துக்கு வந்திருக்கிறது. பெரிய கமிஷன் அடிப்பதற்காக தரமற்ற கலப்பட நெய்யை வாங்கி இப்படி செய்திருப்பதாக வெங்கடரமணா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசு மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். லட்டு தயாரிப்பதற்காக மட்டுமே திருப்பதி தேவஸ்தானம் நாள் ஒன்றுக்கு 15 கிலோ நெய் வாங்குவதாகவும் இந்த நெய்யை தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏஆர் ஃபுட் என்கிற நிறுவனம் கிலோ 320 ரூபாய்க்கு வழங்கியதாகவும் கூறியிருக்கிறார். இதனால் திருப்பதி தேவஸ்தானம் ஏஆர் ஃபுட் நிறுவனத்தை தடை செய்துவிட்டு லட்டுவின் தரத்தை உயர்த்த நிபுணர்கள் குழு அமைத்துள்ளது. அந்த குழு அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் சுத்தமான நெய் கொள்முதலுக்கு டெண்டர் விடுக்கப்பட்டதாக வெங்கடரமணா விளக்கம் அளித்துள்ளார். இந்த டெண்டரின் போதுதான் கர்நாடக பால் கூட்டமைப்பு நிறுவனமான நந்தினி மற்றும் ஆல்பா ஃபுட் நிறுவனங்கள் கிலோ 478 ரூபாய்க்கு நெய் வழங்க முன்வந்து டெண்டரை கைப்பற்றியிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் இந்த செய்தி ஏற்கனவே சந்திரபாபு நாயுடுவால் டார்கெட் செய்யப்பட்டு முடங்கி போயிருக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இடியாக வந்து இறங்கி இருக்கிறது. அவரது கட்சியின் ராஜ்யசபா எம்பியும் திருப்பதி தேவஸ்தான தலைவராக இருந்தவருமான சுப்பா ரெட்டி சந்திரபாபு நாயுடு அரசுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். கடவுளுக்கு படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலந்ததாக கூறப்படுவதை கற்பனை கூட செய்ய முடியவில்லை என்றும் தனது குற்றச்சாட்டை நிரூபிக்க சந்திரபாபு நாயுடு கடவுள் முன் வந்து சத்தியம் செய்ய தயாரா என்றும் சவால் விட்டிருக்கிறார். அதே நேரம் திருப்பதி தேவஸ்தான தலைவராக இருந்த மற்றொரு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவரான கருணாகர் ரெட்டியும் தங்களது கட்சியையும் ஜெகன்மோகன் ரெட்டியையும் அரசியல் ரீதியாக குறிவைக்கவே இப்படி ஒரு குற்றச்சாட்டை தெலுங்கு தேசம் முன்வைப்பதாக விமர்சித்திருக்கிறார். ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி சர்மிளாவோ இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை என கூறியிருக்கிறார்.